பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை பொழுதுல உங்களுடைய மனதில் இப்படி யோசித்து பாருங்க, மனசு எப்படி இருக்குன்னு. லகுவா இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? ஆண்டவர் கூட இருந்தான்னு வைங்களேன், நம்முடைய மனதில் எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதை யாருமே எடுக்க முடியாது. அதான் தேவனுடைய விருப்பம். நம்ம தேவ சித்தத்துக்குள்ள இருந்தோன்னு வைங்களேன், எதுவுமே சூழ்நிலைகள் நம்மளை பாதிக்காது. எப்பவுமே நம்ம சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். இந்த தேவனுடைய சித்தம் தான் என்ன அப்படின்னா, வேதத்துல நிறைய காரியம் சொல்லப்படுகிறார். நாம் எப்பொழுது ஆண்டவரை துதிப்பது தேவனுக்கு பிரியம் சித்தம், மற்றவர்களுக்காக ஜெபிப்பது தேவனுடைய சித்தம். இப்படி பல காரியம் எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஒரு காரியம், ஒரு வசனம். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, என்னுடைய சித்தம் இதுதான், இதுல நீ கவனம் செலுத்துவியான்னு கேட்கிறார். என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே பரிசுத்தமுள்ளவர்கள் ஆகணும். இது இப்ப இருக்கிறத விட இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் பரிசுத்தம் ஆயிட்ட முற்றிலும். அப்படி யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்லை. நான் கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். 52 வருஷமா நான் தினம் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், அதெல்லாம் செய்கிறேன். நான் முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு நாள் அப்படி நினைக்கிறது இல்லை. நான் பரிபூரணத்தை நோக்கி போகிறேன். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் தினந்தோறும் அப்படி நினைக்கிறனால தான் தினமும் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை தேடி என்னை இன்னும் பரிசுத்தமாக்கும், இன்னும் பரிசுத்தமாக்குன்னு கேட்கிறேன். நம்ம பரிசுத்தமுள்ளவளாக வேண்டும். அதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையில, உன் பார்வையில பரிசுத்தம் இருக்கணும், சிந்தனையில பரிசுத்தம் இருக்கணும், உன்னுடைய லைஃப்ல பரிசுத்தம் இருக்கணும், பழக்க வழக்கத்துல பரிசுத்தம் இருக்கணும், வேலையில பரிசுத்தம் இருக்கணும், தொழில பரிசுத்தம் இருக்கணும், ஊழியத்துல பரிசுத்தம் இருக்கணும். இந்த பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், நாம் நம்புகிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், இயேசு பரிசுத்தம் உள்ளவர். எப்படிங்க அவரு இந்த மாதிரிலாம் பரிசுத்தம் இருக்க முடியும்னு கேட்டா, அவரே சொல்றாரு, நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர், அவரே உன்னை பரிசுத்தமாக்குவார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். என்னால நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் தினமும் பைபிள் வாசித்து ஆவில நிரம்பி ஜெபிக்கிறேன். அப்போ வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்குகிறார். பரிசுத்தாவிக்குள்ள நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்க ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. அது மாதிரி நம்ம வசனத்தை மற்றவங்க மூலமா கேட்க ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. சர்ச்சுக்கு போறது இருக்கு, நான் இன்னும் பரிசுத்தமாகணும், அதுதான் மெயின் நோக்கமா இருக்கணும். அப்போ பரிசுத்தம் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அப்ப அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டு நான் இன்னும் பரிசுத்தமாகணும்னு கேளுங்க. நான் பரிசுத்தமாயிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாரு, அது ரொம்ப ஆபத்தானது. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டிய சில பகுதிகள் என் வாழ்க்கையில் இருக்குது, அதை சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து உங்களை எல்லா விதத்துல ஆசீர்வதிப்பா. நீ இதுல கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன்னா அவருக்கு சித்தமானது அதுதான். அதை தேடும் போது மற்ற எல்லா ஆசீர்வாதமும் கூட உங்களுக்கு சேர்ந்துடும். சுகம் வரும், விடுதலை வரும், நன்மைகள் வரும், வழிகள் திறக்கும், அற்புதங்களை காண்பீங்க. அவ்வளவுதான். சொல்றீங்களா? அடி இதயத்துல கை வைத்து, ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தமாக்கும் கேளுங்க. ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இயேசுவே இன்னும் என்னை பரிசுத்தமாக்கும், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்தமாக்கும், நான் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், அதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.